என்னாச்சு? ஏன் எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? கல்பனா வேற கோவமா போறா. என்ன ஆச்சா? நல்லா கேக்குறீங்க கேள்வி. அண்ணே, என்னண்ணே? என்ன ஆச்சு? உண்மையை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டியும் கல்பனாவும் சேர்ந்து பண்ண காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பேசுற நீ? என்ன காரியம்? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? சாமி சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. பேசாதடா. பெரிய யோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பொண்டாட்டியும் குழந்தையோடு என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம இருக்கிறது பெரிய முட்டாள்தனம்டா. பசங்க பிளேட்டை மாத்தி வச்சதுனால ஒரு உயிர் தப்பிச்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இந்நேரம்? சீதா வயித்துல இருக்கிற குழந்தை வேற யாரோ கிடையாதுடா. நம்ம குடும்பத்து வாரிசு ராமோட குழந்தை. இதை செய்யறதுக்கு எப்படா மனசு வந்துச்சு? எவ்வளவு கேவலமான வேலைடா. எனக்கு ஒரு டவுட்டு. கல்பனாவா வெளியே அமிச்சாச்சு? கல்பனா மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்களா? இல்ல இல்ல இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இவங்களுக்கு உத்தரவு போட்டாங்களா? இதுக்கு மெயின் ஸ்விட்ச் யாருன்னு தெரியணும். அப்பதான் இந்த மாதிரி அசிங்கம் இன்னொரு முறை நடக்காது. எனக்கும் அந்த டவுட் இருக்கதான் செய்யுது. டவுட்டே இல்ல, அதான் உண்மை. கல்பனா மட்டும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த குடும்பத்தை வாரிசு அழிக்கிறதுனால கல்பனாவுக்கு எந்த லாபமும் இல்ல. நீங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீதாவை இங்க விட்டுட்டு போக முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்து தான். ஓகே, ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டது யாரு? சீதாவோட வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் ஹோட்டல் கூட்டு போனாங்களா? ஹோட்டலுக்கு போறோன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணாங்களா? என்ன ஏதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகும். டேய், என்னடா பேசுற நீ? நான் ஹோட்டலுக்கு எல்லாரையும் தான் கூட்டிட்டு போனேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வாரம் விரதம் இருந்து உப்பு காரம் இல்லாம சாப்பிட்டவனா. விரத சாப்பாடை சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அதான் ஏதாவது ருசியா சாப்பிடணும்னு இருந்துச்சு. நான் மட்டும் போனா நல்லா இருக்காதுன்னு தான் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். என்ன அது ஒரு தப்பா? இது பாரு, தேவையில்லாம எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி என்ன குற்றவாளியாக்க நினைச்ச கொன்னுடுவேன். சம்மந்தப்படாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தம் இருக்கு. ஹோட்டல்ல வச்சுதானே எனக்கு மருந்து கொடுக்க பார்த்தாங்க. அங்கன எப்படி திடீர்னு மருந்து வந்துச்சு? அப்ப ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாலே மருந்து ரெடியா இருந்திருக்கு. உண்மையாவே ஹோட்டலுக்கு போறதுக்கு அதான் காரணமா? மீரா, this is your limit. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஹோட்டல்ல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ உங்களுக்கு தெரியாமலே மறைச்சிருக்காங்க, அப்படித்தானே? இத பாருடா டேய், வயித்துல வளர்ற குழந்தைக்கு மருந்து கொடுத்து அழிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவளா இல்ல. பிடிக்கலைன்னா நேருக்கு நேரா என்ன வேணாலும் செய்வேன். இல்ல கன் எடுத்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் இந்த மகாலட்சுமியோட குணம். மருந்த வச்சு கொல்ற கோழையெல்லாம் இல்ல இந்த மகா. இந்த மாதிரி கேவலமான காரியத்தை எல்லாம் மகா எப்பவுமே பண்ண மாட்டான். இந்த மகாலட்சுமிக்கு மறைஞ்சு நின்னு தாக்குற பழக்கம் எப்பவுமே இல்ல. நேருக்கு நேரா நின்னு நெஞ்சில குறி வச்சு அடிக்கிறவதான் இந்த மகாலட்சுமி. பேசுறத பார்த்து பேசுறா. உண்மையிலே இதுக்கு மூல காரணம் யாருன்னு அந்த முத்தாரம்மனுக்கு தெரியும். அவ பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கல்பனா மட்டும் இதுல சம்மந்தப்படல, வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ சொல்லுதேன், பாஸ் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்காம விட மாட்டேன்.
கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பாஸ் வரேன்னு சொன்னதுனாலதான் இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருக்கேன். என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சீதாவுக்கு ஒரு அண்ணனா நான் இருப்பேன். சீதாவுக்கோ இல்லை சீதா குழந்தைக்கோ ஏதாவதுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். களத்தில் இறங்கிடுவேன். யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் தூக்கி உள்ள வச்சுட்டு தான் மற்ற வேலையை நான் பார்ப்பேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே இருக்காதா? எங்க குடும்பத்து பிரச்சனையில நீ எதுக்கு தலையிடுற? எனக்கு என்னமோ இத நீங்க தான் செஞ்சிருப்பீங்களோன்னு தோணுது. தகுந்த ஆதாரம் இல்லாததுனால உங்களை சும்மா விட்டுட்டு போறேன். ரொம்ப பேசுனீங்க. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அர்ச்சனாக்கா, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, தப்பு பண்ணது உங்க தங்கச்சி. நீங்க பேசவே கூடாது. அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. இனிமே இங்க யாரும் சத்தமாவே பேசாதீங்க. எனக்கு பிடிக்காது. புரியுதா? அண்ணே, நாங்க கிளம்புறோம். பாத்துக்கோங்க. மகான்னு எதை சொன்னாலும் தலையாட்டினா இப்படிதான் நடக்கும். சீதா, நான் கிளம்புறேம்மா. ஏய், நில்லுடி. என்ன சொன்ன? இப்ப என்னடி சொன்ன? மகான்னு இருந்தா இப்படிதான் நடக்குமா? நான் இருக்கும்போதே இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன். சத்யா, நீங்க கிளம்புங்க. அண்ணே, நான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு போன்னு சொல்ற. நான் இன்னும் பேசி முடிக்கல. மகா, கல்பனா மட்டும் பண்ணிருந்தாலும் இல்ல அர்ச்சனாவும் சேர்ந்து பண்ணிருந்தாலும், ஏன் சுபாஷும் சேர்ந்து பண்ணிருந்தாலும் உன் மேலையும் தப்பு இருக்கு. இது என் குடும்பம், நான் தான் ஆட்சி ஆளுவன்னு சொல்லுவல்ல. இங்க என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம், நீதான் பொறுப்பு. அந்த தப்புக்கெல்லாம் உனக்கும் பங்கு இருக்கு. மீரா, சத்யா, நீங்க கிளம்புங்க. அண்ணா, பாத்துக்கோ. வரேன் சீதா. வரேம்மா. வரேன் சீதா. வாங்க. போடி. என்னக்கா இதெல்லாம்? கண்டவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க. இவங்க பேசுறதையெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கணுமா? எனக்கு இது தேவையா? இத பாருங்க, இப்பவே சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருந்தா நான் உங்களையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன். அதை யாருமே தடுக்க முடியாது. இவங்க மட்டும் இல்ல, வேற யார் தப்பு பண்ணிருந்தாலும் அவங்களை தண்டிக்காம நான் விட மாட்டேன். கல்பனா மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்களா? இதுக்கு மெயின் ஸ்விட்ச் யாருன்னு தெரியணும். அப்பதான் இந்த மாதிரி அசிங்கம் இன்னொரு முறை நடக்காது. சீதா, சீதா, எப்படி இருக்க? இப்பதான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாத்தியலா? எப்படி பாஸ் பாத்திய? அப்போ இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹே, நான் போட்டோல பார்த்தேன்னு சொன்னேன். அப்படியா? அப்படிதான். சரி, சொல்லு, எதுக்கு கால் பண்ண? நீயா பண்ண மாட்டியே. என்ன ஆச்சு? என் ஞாபகம் வந்துருச்சா? சீதா, சீதா, எதுக்கு அழுகுற? நீ தானே நான் அனுப்புன, அப்புறம் எதுக்கு அழுகுற? ப்ளீஸ் சீதா, அழாம சொல்லு, என்ன ஆச்சு? பாஸ், நான் ஒன்னும் வேணும்னே அழல. கேட்டா நீங்களும் அழுவிய.
அப்படியா? சொல்லு, நான் அடறானான்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைய அழிக்க பாக்குறாங்க பாஸ். நமக்கு குழந்தைய பொறுக்க விட மாட்டாங்க பாஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீதா, சீதா, நீ என்ன சொல்ற? அழாம சொல்லு. பி சீரியஸ் சீதா. நானும் சீரியஸா தான் பாஸ் சொல்லுதேன். சொல்லு சீதா, என்ன ஆச்சு? பாஸ், அர்ச்சனா ஆண்டிக்கு நீங்க ஷேர கொடுக்கலல்ல, அந்த கோவத்துல கல்பனா ஆண்டி கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன ஜென்மமோ, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க பேர்ல ஷேர் எழுதி கொடுக்கலனா இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்களா? பாஸ், சில்லு வண்டுக மட்டும் பிளேட்டை மாத்தி வைக்கல, நம்ம குழந்தை. சீதா, நாளைக்கு நைட்டே நான் கிளம்பி வரேன். அடாது, நான் வரேன். பாஸ், நீங்க வந்துடாதீங்க பாஸ். நீங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ சொல்லாம இருக்க முடியல பாஸ். அதனாலதான் சொல்லிட்டேன். சீதா, மாப்பிளையா குடு, போனை குடுமா. தம்பி, சீதா சொன்ன மாதிரி நீங்க வராதீங்க. கல்பனாவை வெளியில அனுப்பியாச்சு. நீங்க ட்ரைனிங் முடிக்காம வந்துடாதீங்க தம்பி. அவசரப்படாதீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, 2 நாள் நான் லீவ் போட்டு வரேன். நான் கண்டிப்பா வரணும். இதுக்கு மேலேயும் நான் கண்டுக்காம இருந்தா அது தப்பாயிடும். இல்ல தம்பி, எதுக்கு சொல்றேன்னா, ப்ளீஸ் ஆண்டி, என்ன சமாதானப்படுத்தாதீங்க. சீதா, மாப்பிள்ள வரேன்னு சொல்றாருமா. அதுக்குதாம்மா நான் சில விஷயங்களை சொல்லாமலே இருந்தேன். சரி. ஆனா என் மனசு கேட்கல. சரி சரி, நீ பேசு பேசு. பாஸ், ட்ரைனிங்க கேன்சல் பண்ணிட்டு வந்துடாதீங்க பாஸ். ஐபிஎஸ் உங்களோட லட்சியம் பாஸ். பாஸ், நான் சொன்னா நீங்க கேப்பியல. நான் எதுக்கு சொல்றேன்னா, சீதா, இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். இதுக்கு மேலே அமைதியா இருந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? பாஸ், ட்ரைனிங் முக்கியம் பாஸ். எனக்கு நீயும் முக்கியம், உன்னோட ஆசைகளும் முக்கியம். அதே சமயம் நம்ம குழந்தையும் ரொம்ப முக்கியம். நான் 2 நாள் லீவ்ல வரேன். நடந்த தப்புக்கு முடிவெடுக்கணும். முடிவெடுக்காம என்னால நீங்க இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நான் வரேன். பாஸ் 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 பாஸ். மா, 2 நாள் லீவ்ல வரேன்னு சொல்றாருமா. சரி, வரட்டும் சீதா. மாப்பிள்ள வந்தாதான் நல்ல முடிவு கிடைக்கும். சேது, சேது, ஏன் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க? வந்து தூங்குங்க. சேது, உங்களதான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மகா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது. நம்ம குடும்பத்துக்கு புதுசா ஒரு வாரிசு வந்தா அது சந்தோஷம் தானே? கண்டிப்பா. அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு நமக்கு? ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே.
கல்பனா ஏன் இப்படிலாம் பண்றானே தெரியல. அவ பண்ணதெல்லாம் எனக்கே பிடிக்கவே இல்ல. அர்ச்சனாக்காவோட முகத்துக்காக பார்க்க வேண்டியதா இருந்தது. இல்லனா எப்பவோ அவளை நானே வீட்டை விட்டு விரட்டி இருப்பேன். அர்ச்சனாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமா? கல்பனா இப்படி பண்றான்னு தெரிஞ்சும் அதுக்கு எப்படி அர்ச்சனா சம்மதிக்கலாம்? ராம் அர்ச்சனாவுக்கும் புள்ளதானே, அவளையும் சித்தி சித்தின்னு பாசமா தானே கூப்பிடுறான். ஒருவேளை கம்பெனி ஷேர் கொடுக்கலன்னு அர்ச்சனா கோவமா இருக்குமா? சொத்தும் குழந்தையும் ஒன்னாயிருமா? அது முதல்ல நம்ம குடும்பத்துக்கு வர வாரிசு. பெரிய கனவோட ராமும் சீதாவும் இருக்காங்க. ரொம்ப ஆசையா இருக்காங்க. அந்த ஆசையையும் கனவையும் அழிக்க எப்படி மனசு வருது? ஆண்டவன் நமக்கெல்லாம் கேட்காம கொடுக்கிற சொத்து பிள்ளை வர மட்டும்தான். அத போய் கலைக்கணும்னு எப்படி மனசு வருது? இப்பெல்லாம் அர்ச்சனாவை பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா வருது. நம்ம குடும்பத்துல இப்படி ஒருத்தி இருக்கான்னு நினைச்சாலே வெக்கமா இருக்கு மகா. அர்ச்சனாக்காவுக்கு இதுல கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாம கல்பனா எதையுமே செய்ய மாட்டா. ரெண்டு பேருமே ஒட்டி பிறந்த ரெட்டு பிறவிங்க தான். ரெண்டு பேரோட புத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அர்ச்சனாக்காவை என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். அவங்க சரியில்லை சேது. முன்ன மாதிரி அவங்க சுத்தமா இல்ல. கல்பனா இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அர்ச்சனாக்காவோட குணமே மாறி போச்சு. முன்னெல்லாம் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களையும் இனிமே என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். இல்ல நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. நீ பண்ண தப்ப விடவா நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நீ இந்த மாதிரி இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறது கூட வேஷம்தான். என்ன இந்த வீட்டை விட்டு நீ அனுப்ப நினைச்சா நான் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேனா? என் மேல நீ பழிய போட்டனா நீ பண்ணது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். எனக்கு எதிரா நீ மாறினா உன்னை கடிச்சு கொன்றுவேன். உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். வேரோட அழிச்சிருவேன். சீதா, சீதா. பாஸ், சீதா, சீதா. பாஸ், நீங்க எப்ப வந்தீங்க? ஆம், இப்பதான் சீதா. பாஸ், எனக்காக உடனே வந்துட்டீங்களா? நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க. நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? என்னால வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. உன் நினைப்பாவே இருந்துச்சு சீதா. அதான் கிளம்பி வந்துட்டேன். சீதா, அதான் நான் வந்துட்டேன்ல. அடக்கூடாது. பாஸ், நீங்க பக்கத்துல இருந்தாலும் பாசத்துல அழகதான் வருது பாஸ். பாஸ், நீங்க ட்ரைனிங்க விட்டுட்டு வரல? இல்ல சீதா, நோ டென்ஷன். என்ன பாஸ், நம்ம குழந்தைய அழிக்க பாக்குறாங்க பாஸ். பாஸ், நமக்கு குழந்தை பிறக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல பாஸ்.
இப்படிதான் பாஸ். அன்னைக்கு ஒரு நாள் நான் படிக்கட்டுல நின்னுட்டு இருந்தேன். அந்த கல்பனா மெதுவா வந்தாங்க. என்ன கீழே தள்ளி விடதா வந்திருப்பாங்க. அந்த போட்டோல அந்த முத்தாரம்மா போட்டோ அது கீழே விழுந்து அவங்க வந்ததை காட்டி கொடுத்ததுனால நான் தப்பிச்சேன் பாஸ். அந்த முத்தாரம்மன் தான் பாஸ் என்ன காப்பாத்துச்சு. சீதா, எப்பவும் உனக்கு நீ கும்புற அம்மன் உனக்கு துணையா இருக்கும். நீ கவலைப்படாத.